السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ورب زدني علما. Okay. Uh, okay, my dear loving sisters, எல்லாரும் how many 49 participants இருக்கிறீங்க. ரியலி சாரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால லேப்ல ஜாயின் பண்ண இல்லாம போச்சு. இப்போ தான் அது சரியாயிடுச்சு. ஓகே, ரைட். ஓகே, am I audible? நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது சிஸ்டர். ஓ அல்ஹம்துலில்லாஹ். மேடம் கேக்குது. Okay, Alhamdulillah, Jazakallah khair. Okay, sisters. First, என்னைய பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வேண்டாம். நான் ஷெரீஃபா தாஹா மௌலானா. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். இப்போ நான் வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் பிஹெச்டி 2 இயர்ஸ்க்கு முந்தி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ மாஸ்டர்ஸ் லாஸ்ட் செமஸ்டர்ல இருந்து கொண்டிருக்கிறேன். ஸோ என்னைய பத்தி செல்லதுக்கு நிறைய இருக்குது, ஆனாலும் டைம் போகுது. நான் ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஓகே சிஸ்டர்ஸ், எனக்கு இந்த இன்ஸ்டிடியூட்டை பத்தி அதிகம் தெரியாது, ஆனாலும் முஃப்லஹா முஅல்லிமா அவங்க தான் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க உங்களுக்கு ஒரு செஷன் செய்யணுமான்னு சொல்லி. அதனால நான் இன்றைக்கு உண்மையா சொல்ல போனா ஏன் ஒரு கிளாஸையும் நான் கட் பண்ணிட்டு இந்த செஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. பிகாஸ் எனக்கு அவரோட வேர்டை வந்து எனக்கு தட் மீன்ஸ் ஒன்றும் செஞ்சுக்கொள்ளே இல்லை. எனக்கு அந்த டைம்ல எனக்கு இன்றைக்கு மட்டும்தான் டைம் இருந்துச்சு. ஓகே சிஸ்டர்ஸ், என்ன சரி, நீங்க பேசணுமா கேட்கணுமா இதை பத்தி? சரி, ஸ்டார்ட் பண்ண முந்தி இது சரி பார்ட்டிசிபன்ஸ் இல்ல இல்ல மேடம் யூ கேன் ஸ்டார்ட். இல்ல. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சிஸ்டர்ஸ், அப்ப நாங்க டாபிக்கு போவோம். How of the subconscious mind. எத்தனை பேருக்கு தெரியும் சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி? தெரிஞ்சவங்க ப்ளீஸ் இங்க யாரும் யோசிக்கவான நான் பேசினா என்ன சரி ராங் ஆகுமா, நான் பேசினா ஜட்ஜ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் இல்லை. ஓகே, எல்லாருமே லேர்ன் பண்றேன். நானும் இன்னும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன், நீங்களும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீங்க. அதனால நோ வாரிஸ், எல்லாருக்குமே இங்க அன்மியூட் பண்ணி பேசலும். யார் சரி சொல்லுங்க, பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லாட்டி யாருக்கு தெரியும்? இது சரி ஒன்று. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சிஸ்டர்ஸ்? ஓகே, நானே சொல்லவா? இப்படி யார் சரி பேசுறீங்களா சிஸ்டர்ஸ்? ஓகே, நானே ஸ்டார்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது வந்து எங்களோட ஆள் மனசு. ரைட், இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆள் மனசு என்று, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று தெரியும். ஆனாலும் சம்டைம்ஸ் இந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல நாங்க எப்படி பேசுறது, எல்லாரும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் இதுல வந்து ஜென்ட்ஸ் கலந்து கொண்டு இருப்பாங்க, எங்களோட வாய்ஸ் வெளியே போகும். இந்த மாதிரி சில தயக்கத்தாலே சிலவங்க சொல்லாம இருந்திருப்பீங்க. ரைட், ஓகே. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது வந்து எங்களோட ஆள் மனசு. சரி, எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்கள் ஆள் மனசுல இருக்குது. உண்மை சிஸ்டர்ஸ், நான் வந்து 9 இயர்ஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சைக்காலஜில. ஆனா எனக்கு விருப்பமான ஒரு சப்ஜெக்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். சரியான, அது பியூட்டிஃபுல். அது படிக்க படிக்க ஆசையா இருக்கும், இன்னும் இன்னும் படிக்கணும் போல இருக்கும். அது சரியான ஒரு மிராக்கல். அதை படிக்க படிக்க அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு அல்லாட அந்த படைப்புலயே ஒரு அற்புதம் தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். ரைட். அப்ப சிஸ்டர்ஸ், நான் 7 இயர்ஸ்க்கு முந்தி நான் யோசிச்சிருந்தேன், நான் ஒரு லெக்சரர் ஆகணும், யூனிவர்சிட்டியில லெக்சரர் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் யோசிச்சுட்டு, அதுக்கு பிறகு எங்களோட சிஸ்டர்ஸுக்காக வேண்டி நான் ஆன்லைன்ல செஷன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். ரைட், அப்பதான் எனக்கு இந்த முஃப்லஹா மீட் ஆகினாங்க. எந்த ஸ்டூடெண்ட் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஷீ இஸ் வெரி குட். அவ சரியான இன்ட்ரெஸ்ட் எல்லா விதத்துலையும். மாஷா அல்லாஹ், அந்த ஜஸாக்கல்லாஹ் ஹைர் முஃப்லஹா, எனக்கு ஒரு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று எடுத்து தந்ததுக்கு. என்னடா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, 59 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சிஸ்டர்ஸ், நான் பார்ப்போம், நாங்க சின்ன வயசுல இருந்து
எங்கேயோ ஒரு கேட்ட ஒரு சத்தம், இல்லாட்டி யாரோ யூஸ் பண்ண ஒரு பெர்ஃப்யூம். இப்ப நாங்க எக்ஸாம்பிள், நாங்க ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஒன்று வருது, ரைட்? யாரோ யூஸ் பண்ண ஒரு பெர்ஃப்யூம்னு எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த அந்த எண்ணம் எங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு, ரைட்? எங்க இருந்து வந்துச்சு? அடுத்தது ஏதோ நாங்க இங்க ஒரு பயணம் கொண்டு போறோம், ஒரு குக்கிங் ஸ்மெல் ஒன்று வருது, ரைட்? யாரோ குக் பண்றாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு பழைய, அப்படி ஏண்டா பழையன்றது வந்து பழைய காலம் இல்ல, நாங்க ஒரு சின்ன வயசுல இல்லாட்டி ஒரு 9-10 இயர்ஸ்ல இருக்க போக்கல எங்க உமா மவுட்ல வாப்பம் மவுட்ல செஞ்ச ஒரு சாப்பாடு ஸ்மெல்லோடு வருது. அது எங்க நாங்க பெருசாவின பிறகு அந்த மூக்குல அந்த வாசம் வர மாதிரி இருக்குது. அது எங்க இருந்து வருது? இதெல்லாம் நாங்க யோசிக்க போனா சிஸ்டர்ஸ், இது எல்லாமே எங்களோட ஆள் மனசுல அடங்கி இருக்கிற சில விஷயங்கள். இப்போதைக்கு அது லிங்க் ஆகி அது வெளியாகுது. நான் வந்து மிச்சம் டஃபா இந்த பாடத்தை எடுக்கல, ஜஸ்ட் நான் மேலோட்டமா தான், அப்படி என்றா எல்லாருக்கும் விளங்குற முறைக்கு தான் நான் வந்து சப்கான்சியஸ் மைண்டை பத்தி எடுத்திருக்கிறேன். பிகாஸ் நாங்கெல்லாம் படிக்க போகல அப்படி இல்லை. சரியான அந்த எக்ஸாம், அடுத்தது அசைன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய செய்யணும். நான் அப்படியெல்லாம் இல்லாம ஜஸ்ட் என்னோட டே டு டே லைஃபுக்கு தேவையான மாதிரி தான் நான் இதை வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வந்து கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட்னு இருக்குது. இல்லாட்டி கான்ஷியஸ் மைண்ட், ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்றது, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இப்ப நீங்க அடுத்தது என்ன செய்ய போறேன்னு யோசிக்கிறீங்க, அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு நான் பேசுவேன். ஏதோ ஒன்று தான் இந்த மேலோட்டமா நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் கான்ஷியஸ் மைண்ட், ரைட்? சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றது நாங்க தூங்கினாலும் நாங்க தூங்காட்டியும் நாங்க பாக்குற எல்லா விஷயத்துமே உள் வாங்குறது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இது சரியான ஒரு பவர்ஃபுல். இது படிக்க படிக்க சிஸ்டர்ஸ் எங்களுக்கு வந்து ஆசையா இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா நான் தரேன்னு பாத்துக்கோங்க சிஸ்டர்ஸ். எப்படின்ட்டு, சம்டைம்ஸ் எங்களுக்கு ஒரு கவலையோண்டு வருது, அந்த கவலைக்கு எங்களுக்கு உடனே மருந்து இருக்காது, ரைட்? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, எங்களுக்கு ஒரு பிசிக்கலா ஒரு நோய் ஒன்று வருது, அப்படி என்ன ஒரு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஏதோ ஒரு நோய் வந்தா நாங்க உடனே என்ன செய்யறோம்டா ஒரு பெயின் கில்லர்ஸ், பெனடால் எடுக்கிறோம், பெரசிட்டமால் எடுக்கிறோம், டக்குனு தலைவலி இல்லாம போகுது. ஓகே, எங்களோட மனசுக்கு வர வருத்தத்துக்கு நாங்க என்ன செய்யறது? எங்களோட மனசு ஒரே கவலையா இருக்குது, ஒரே நெகட்டிவ் தாட்ஸ், யாரை பார்த்தாலும் பொறாம, யாரை பார்த்தாலும் சந்தேகம், மனசுல எந்த நேரமும் நெகட்டிவான தாட்ஸே வந்து கொண்டு இருக்குது. சிஸ்டர்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் என்றது எதிர்மறையான சிந்தனைகள், ரைட்? வந்து கொண்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏண்டா சிஸ்டர்ஸ், காரணம் என்னன்னா நாங்க எங்களோட மனசை பக்குவமா வச்சு இல்லை. நாங்க வந்து பிசிக்கல் ஹெல்த்துக்கு, எங்களோட உடல் நிலைக்கு கொடுக்கிற ப்ரையாரிட்டி, அப்படி என்றா முன்னுரிமைய, அதுக்கு நாங்க செய்யற சில சேவைகளை நாங்க எங்களோட மனசுக்கு நாங்க கொடுக்கறோம் இல்லை. அப்ப நாங்க எப்பவும் யோசிச்சுக்கொள்ளணும், எங்களோட மனசுக்காகவே நாங்க என்ன செய்யறோம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து ஏஜ் 10 to 50 வரைக்கும் இருக்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சரியா தெரியா. சம்டைம்ஸ் ஒரு 10 இயர்ஸ் பாய்ஸோ இல்லாட்டி கேர்ள்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு வந்து ஏஜஸை டிஃபரெண்ட் பண்ணி இதை சொல்றதுக்கு நிறைய டைம் போகும். அதனால விளங்கி கொள்றாங்க, ஓகே. அப்படி விளங்காதவங்க இருந்தா நோ ப்ராப்ளம். சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி நான் இன்னொரு நாளைக்கு இந்த செஷன் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு விளங்குற மாதிரி நான் செய்வேன். ஓகே, நோ வரிஸ், ரைட்? அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், அப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து பாக்குறது, கேக்குறது, படிக்கிறது எல்லாமே எங்களோட 5 சென்சஸால, அப்படின்னா சென்சஸால, ஐம்புலன்களால நாங்க செய்யற விஷயங்கள் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பதிவாகி இருக்கிறது. இது எப்படி என்றா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி கம்ப்யூட்டர்ல இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். எங்களுக்கு தெரியும், ரைட்? இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த பவரை நாங்க யூஸ் பண்றோமா, ரைட்? இந்த பவரை நாங்க எப்படி எங்களோட லைஃப்ல யூஸ் பண்ண போறோம்? நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம், நாங்களாவே தான் எல்லாம் செய்யறோம், நாங்களாவே தான் யோசிக்கிறோம், நாங்களாகவே தான் எக்ஸாம்ல போய் எழுதுறோம், நாங்க நல்லா படிச்சுதான் எக்ஸாம்ல எழுதுறோம். எஸ், அது உண்மை இல்லை என்று இல்ல, நாங்க நல்லா படிக்கிறோம். ஆனாலும் அந்த டைமுக்கு
அந்த கொஸ்டனுக்கு உண்டான ஆன்சரை கொண்டு வந்து தாரது யாரு? இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். எங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது, ஒரு வாசம் வருது, அந்த வாசம் எங்கேயோ நாங்க அந்த வாசத்தை உணர்ந்திருக்கிறோமே என்று சொல்லி அந்த வாசம் எங்க உணர்ந்தது என்று சொல்றது யாரு? இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்ப நாங்க இதுல மெல்லிய குரலை காது கொடுத்து கேட்கிறோமா? உண்மைக்கு சிஸ்டர்ஸ், எங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியா எங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போவேன். நாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் அடையணும் என்று சொன்னா எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி அறிஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங், அந்த அளவுக்கு எங்களோட கனவுகளை நனவாக்குற ஒரு இதுதான் இந்த ஆள் மனசு. ரைட்? யார் சரி நான் பேசுறது ஸ்பீடா இல்லாட்டி கிளியரா? எப்படி சிஸ்டர்ஸ்? Yeah, madam, கொஞ்சம் clear ஸ்லோவா ஆகுது. கிளியரா? ஓகேயா? Oh, okay. ரைட். ஓகே Yes, sister. ஓகேம்மா. ஜஸாக்கல்லா ஹைர். பாத்துக்கோங்க சிஸ்டர்ஸ். ரைட், பாருங்க, கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். கான்ஷியஸ் தான் நாங்க இப்ப பேசுறோம், மேலோட்டமா இருக்கிறது எல்லாமே கான்ஷியஸ். கான்ஷியஸ் லெவல்ல நாங்க சிந்திக்கிறது. சப்கான்ஷியஸ் தான் எங்களோட ஆள் மனசு. ரைட்? நாங்க பாக்குறோம் இப்ப ஆள் மனசை பத்தி. இப்ப பாருங்க, வாட் எவர் வி பிளான்ட் இன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், நாங்க எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எதை நாங்க பிளான் பண்றோமோ, அப்படி என்றா நட்டு வைக்கிறோமோ, நட்டு வைக்கிறோமோ, அதுதான் எங்களோட லைஃபா மாறுது. அது நெகட்டிவா நினைச்சா, எதிர்மறையா நினைச்சா எங்களோட லைஃப் எதிர்மறையாகவே தான் இருக்கு. நாங்க நேர்மறையா நினைச்சா எங்களோட லைஃப் நேர்மறையாகவே தான் இருக்கும். நாங்க எதை நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ எங்களோட லைஃப் அதுவா தான் மாறும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நான் ஒரு டீச்சரா வரணும், நான் ஒரு மால்டியமா வரணும், நான் ஒரு சைக்காலஜிஸ்டா வரணும், நான் ஒரு டாக்டரா வரணும் இது சொல்ல போக்கல, எங்களோட மனசுல நாங்க சொல்ல போக்கல. நாங்க அதுக்காக வேண்டி என்ன செய்வோம்? துவா கேட்போம். ரைட்? அடுத்தது என்ன செய்வோம்? அதை பிராக்டிஸ் பண்ணுவோம், ஆக்ஷன்ல கொண்டு வருவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்ப பாருங்க, எங்களோட எண்ணம் அதுவாக மாறுது. அப்ப எங்களோட எண்ணம், கொஞ்சம் இல்லைங்க சிஸ்டர்ஸ், மெசேஜஸ் கொஞ்சம் இருக்குது, நான் கொஞ்சம் பார்த்துட்டு வா. ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ், கிளியர். ஓகே, யாரோ ஒருத்தருக்கு கேட்கலன்றாங்க, கொஞ்சம் உங்களோட சைட கொஞ்சம் செக் பண்ணுங்க டியா. ஒருத்தர் தான் கேக்குது இல்லைன்றீங்க, மெசேஜ்ல வந்திருக்குது, கொஞ்சம் உங்களோட சவுண்ட கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, பாருங்க சிஸ்டர், இப்ப நாங்க எங்களோட மெயின் கோல் எதுவாக வருவோமோன்னு நினைச்சுக்கொண்டு இருக்க போக்கல, அந்த பாதையை நோக்கி நாங்க போறோம் தானே. ஆனா எதுவுமே இல்ல, என்னால எதுவுமே ஏழாண்டு நாங்க சொல்ல போக்கல, அந்த பாதையை நோக்கி நாங்க போக மாட்டோம். அங்கனைக்கே ஸ்டக்னண்டா அங்கேயே தான் இருப்போம். எக்ஸாம்பிள், இல்ல என்னையால இல்ல, நான் எப்படியோ டீச்சர் ஆகுறது, என் மார்க்ஸ் ஸ்கூல்ல மேத்ஸ்ல 30, இங்கிலீஷ்ல 20, அடுத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க மார்க்ஸை பார்த்து 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 எங்களையால விளையாண்டு. இதனால சிஸ்டர்ஸ், எங்களோட அந்த இன்டென்ஷன், நாங்க அந்த நியத் வைக்க போக்கலே அதை சரியான முறைக்கு கொண்டு போறவங்களா இருக்கும். ஏனென்றா எங்களோட தாட்ஸ் தான், எங்களோட எண்ணங்கள் தான் எங்களோட பிஹேவியரா மாறுது. ரைட்? எங்களோட எண்ணங்கள் பிஹேவியரா மாறுது. இந்த எண்ணங்கள் என்ன நடக்குதுன்னா, அவ்வளவு எண்ணங்களும் பெய்த்து எங்களோட ஆள் மனசுக்கு பிளான் பண்ணி இருக்குது. அப்படி என்றா நல்ல ரூட், அப்படி என்ன சொல்றது, அதுக்கு நல்ல அந்த ஆணிவேர் மாதிரி அது ஸ்டோர் ஆகி இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. நாங்க என்ன செய்யறோம் என்றா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு சில விஷயங்களை வெளியே எப்படி வென்ட் அவுட் பண்ண தெரியாம, வென்டிலேட் பண்ண தெரியாம எல்லா விஷயங்களையும் நாங்க ஆள் மனசுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வர கவலையா இருக்கட்டும், எங்களுக்கு வர கஷ்டமா இருக்கட்டும், எங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க எங்களோட ஆள் மனசுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம். ஓகே சிஸ்டர்ஸ், அதுக்கு முந்தைய நாங்க பார்ப்போம், சிலவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றதை விட நான் பார்ப்போம்,
சைக்காலஜி சைக்காலஜி என்றா எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியா? யாரு சரி தெரிஞ்ச 2 பேர்? சைக்காலஜி என்றா என்ன? சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜி என்றா என்ன? அதை பத்தி கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை பத்தி போகணும்னு நினைக்கிறேன். யாரு சரி ஒருத்தர்? சைக்காலஜி. Human mind and behavior. வெரி குட். ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர். எஸ். ஓகே. இதுல சிஸ்டர்ஸ் சம்டைம்ஸ் தெரியாதவங்களும் இருப்பீங்க. நான் அவங்களுக்காக வேண்டி ஒரு ஷார்ட்டா இந்த சைக்காலஜி என்றா என்னன்னு நான் சொல்றேன். சைக்காலஜி என்று சொல்றது அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியரை பத்தி, ஒரு மனுஷன் நடத்தையும் பிஹேவியரையும் பத்தி படிக்கிறது தான் சைக்காலஜி. ரைட்? அப்ப இந்த சைக்காலஜி வந்து சிஸ்டர்ஸ் ஸ்கூல்ல இது ஒரு சப்ஜெக்டா இல்லை. இதை நாங்க தேடி போனாதான் எங்களுக்கு வந்து சைக்காலஜியை படிக்கணும். இது நாங்க ஹையர் ஸ்டடீஸ்ல தேர்ந்து படிக்கணும், இல்லாட்டி ஆன்லைன்ல ஒரு ப்ரோக்ராமா எங்களுக்கு படிக்கணும். பாருங்க சிஸ்டர், ஸ்கூல்ல வந்து நாங்க எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். மேத்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி, ஜியோகிரபி, மற்றது இங்கிலீஷ், சிங்கள, தமிழ், எத்தனையோ விதமான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். ஆனா அது எல்லாமே எங்க உலகத்துக்கு தேவை, உலகத்துல வாழ்றதுக்கு இது எல்லாமே தேவை. பட் மனுஷரை பத்தி படிக்கிறது மட்டும்தான் இந்த சைக்காலஜி. இப்ப சயின்ஸ்ல கூட மனுஷன்ற உடம்ப பத்தி படிக்கிறாங்க. பிசிக்கல் ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி ஒரு சர்ஜரி செய்யறது, இதெல்லாம் பயோ சைட்ல பயோஸ்ட்ரீம் சைட்ல போகுது. ஆனா மனசை பத்தி படிக்கிறது சைக்காலஜில மட்டும்தான். அப்ப நான் ஃபர்ஸ்டுக்கே சொல்லிக் கொள்றேன் என்னன்னா, நாங்க வாழ்றது மனிதர்களோட. அதனால நாங்க எங்களுக்கு எங்கெங்க இந்த சைக்காலஜிய ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குதோ நாங்க இந்த சைக்காலஜியை படிச்சுக்கணும். அப்ப எங்களுக்கு விளங்கும் சிஸ்டர்ஸ், மனுஷரை ஏன் அழுகுறாங்க, மனுஷரை ஏன் சிரிக்கிறாங்க, மனுஷரை ஏன் கோபப்படுறாங்க, மனுஷரை ஏன் மற்றவங்களோட ஜெலசியா இருக்கிறாங்க, மனுஷரை ஏன் கத்துறாங்க, இதெல்லாம் படிச்சா எங்களுக்கு தெரியும் மனுஷரை பத்தி. இருந்தா அவங்களோட மனசை பத்தி படிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிக்கு சைக்காலஜி மட்டும்தான், இல்லாட்டி தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் நாங்க பாருங்க, ஒருத்தர் தலைவலியால அழுந்து கொண்டு இருக்கிறேன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? அல்லா சரி பாவம், தலைவலியால அழுந்து கொண்டு இருக்கிறாங்க, ஒரு காஃபி ஊத்தி கொடுப்போம், ரைட், கொஞ்சம் பாம் பூசி விடுவோம், ஒரு பெயின் கில்லர்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம். ப்ளீஸ் பண்ணி அவரோட மைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி யார் சரி ஒருத்தர் மைக் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஹாஸ்ட் இல்லாட்டி போகும். ரைட், ஓகே, ஜிசாக்கம்மா. பாருங்க சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் பண்ணி எல்லாருமே மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ரைட், ஓகே. இப்ப மனுஷரை பத்தி படிக்கிறது தான் இந்த சைக்காலஜி. அவங்களோட மைண்ட் அண்ட் பிஹேவியர், மனசும் அவங்களோட நடத்தை, அவங்களோட எண்ணங்களால எப்படி அவங்களோட நடத்தைகள் மாறுது, எண்ணங்களால தான் எங்களோட நடத்தை மாறுது. இப்ப நாங்க நல்லா இருப்போம், சிரிச்சு கொண்டு இருப்போம், திடீரென்று எங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்தா கவலையாகிடுவோம். நாங்க கவலையா இருப்போம், அழுது கொண்டு இருப்போம், திடீரென்று எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று வந்தா நாங்க எல்லாரும் சிரிச்சிருவோம். பாருங்க, இதுதான் எங்களோட மனசு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்க சிஸ்டர்ஸ், ஒருத்தர் தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கத்தி கொண்டு இருக்கிறாங்க, ரைட். அப்ப நாங்க என்ன சொல்றோம்டா, அவங்களுக்கு அல்லா பாவம் சரியான தலைவலி, நாங்க அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுப்போம், கொஞ்சம் பாம் போட்டு விடுவோம், கொஞ்சம் தூங்க சொல்லுவோம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நாங்க செய்யறோம், ரைட். ஆனா இன்னமொத்த சும்மா கத்தி கொண்டு இருக்கிறாரு, இல்லாட்டி கத்தி கொண்டு இருக்கிறா, நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் என்னண்டா, சம்டைம்ஸ் பாருங்களே பைத்தியம் மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறாங்க, என்னோட பாஷையில சொல்ல போனா பைத்தியம் மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறாங்க, ஒரு டீசென்டே இல்லை, டிசிப்ளினே இல்லை, ரைட். எங்க எப்படி நடக்கணும்னு தெரியா. இதே மாதிரி சிஸ்டர்ஸ் ஒரு சைக்காலஜி படிச்சவங்க என்ன யோசிப்பாங்கண்டா, எஸ்
அவருக்கு ஏதோ ஒரு மென்டல் இல்னஸ் ஒன்று இருக்குது. அதனால தான் அவரு இப்படி கத்துறார். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கண்டா, சும்மா கத்துவாங்க, திடீரென்று அழுவாங்க, யாருக்கு சரி அடிப்பாங்க. ஆனா எங்கட பாசையில நாங்க சம்டைம்ஸ் எங்களோட முஸ்லிம்ஸ் நிறைய பேர், நான் யார் என்று குறிப்பிட எனக்கு தெரியாது, ஆனா நிறைய பேர் இன்னமும் அதுக்கு பேய் பிடிச்சி இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. இப்ப நான் எங்கிட்ட பேய் உண்மையா, ஜின் உண்மையா, பிசாசு அதெல்லாம் நான் பேச வரல. ஆனா எங்ககிட்ட வார கிளையன்ஸ், நாங்க கிளினிக்ல கிளையன்ஸ் பார்க்க போகல, எங்ககிட்ட வார கிளையன்ஸ் எத்தனை பேர் வராங்க தெரியுமா? ஹஸ்ரத் எங்களை நல்லா அடிச்சுட்டாங்க, இதனால நாங்க இப்படி இருக்கிறோம் என்ற மாதிரி. ஓகே, நீங்க அதெல்லாம் பாருங்க, ஓதி பாருங்க, எல்லாம் பாருங்க, உங்களோட கல்ச்சர் அப்படி ஓதி பாருங்க, நோ ப்ராப்ளம். ஆனா இந்த சைக்காலஜி சைடையும் நாங்க பார்க்கணும். ஏன் இவங்க இந்த மாதிரி கத்துறாங்க, ஏன் இவங்க ஒரே அழுது கொண்டிருக்கிறாங்க, ஏன் அடிக்கடி கோபப்படுறாங்க, ஏன் எல்லாரும் மேலேயும் பொறாமப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி யோசிச்சா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு அவங்க மேல கோபம் வராது, எங்களுக்கு பாவமா இருக்கும். இன்னும் நாங்க பாக்குறோம், எங்க வீட்டுல கூட இருப்பாங்க அப்படி அடிக்கடி கோபப்படுறவங்க. ரைட்? என்னன்னு சொன்னா இவங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிள் இல்ல, மென்டல் ஹெல்த் இவங்க பேலன்ஸா வச்சு இல்ல, அதுக்கு தேவையானது இவங்க செய்யறது இல்லை. ஓகே, நாங்க அதை பத்தி திரும்பவும் பார்ப்போம். சப்கான்சியஸ் மைண்டுக்கு நான் வரேன். பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க எதை ஆழமா பதிக்கிறோமோ அது எங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு பதியுது. ஓகே, இந்த சிக்மண்ட் ஃப்ரூய்ட்ன்றது, இந்த ஃப்ரூய்ட் இவர் ஆஸ்திரியன் நியூராலஜிஸ்ட். இவர் தான் இந்த ஆள் மனசை பத்தி கண்டுபிடிச்சார். ரைட்? ஆள் மனசு, சப்கான்சியஸ் மைண்டை பத்தி இவர் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. ரைட்? பாருங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க சிஸ்டர்ஸ். கான்சியஸ் மைண்ட், இப்ப நான் பேசுறது, நீங்க பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 10% தான் இருக்குது. சப்கான்சியஸ் மைண்ட் 50 to 60% இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது, அது நடுமனசு. அன்கான்சியஸ் மைண்ட் எப்படி என்றா, இது எங்களுக்கு தெரியாம நாங்க தூங்கினாலும் ஒரு ரெக்கார்டர் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது தான் இந்த அன்கான்சியஸ் மைண்ட். அப்ப என்ன பண்ணு பாருங்க, ஒரு சைலண்ட் டிரைவர் அப்படின்றது, சைலண்டா இப்போ ஒரு டிரைவர்ன்றது எல்லாருக்கும் விளங்கும் தானே, டிரைவர் ஓட்டுறது எல்லாருக்கும் விளங்கும். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படி இல்லை. அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆழமா பதிஞ்ச சில விஷயங்கள் எங்கட இப்ப வாழ்க்கைய ஓட்டிக்கொண்டு இருக்கிறது. எங்கட இப்ப உள்ள வாழ்க்கைய நடத்துறது யாருன்னா எங்கட சப்கான்சியஸ் மைண்ட். ரைட்? அப்ப நாங்க எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவு இதோட பேச்சை நாங்க கேட்கிறோம். பாருங்க, நாங்க சைலண்டா இருந்தாலும் யாரோ எங்களுக்குள்ள ஒரு பேசுற மாதிரி இருக்கு, நாங்க ஃபீல் பண்ணி பாக்குறோம். அது யார்? அது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்ட். இல்லாட்டி எங்களுக்கு தெரியா. ரைட்? பாருங்க, நேத்து என்ன பிரேக்ஃபாஸ்ட், யார் சரி எத்தனையோட பேசலுமா? ஓகே, முஃப்லஹா சாரி. Yeah, madam. Hello. எஸ், ஓகே முஃப்லா, ஜஸாக்கல்லா. ஓகே முஃப்லா, உங்களுக்கு செல்லலுமா நேத்து மார்னிங் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? Rice and curry. மார்னிங் ரைஸ் அண்ட் கறி. ஓகே, போன மண்டே, லாஸ்ட் மண்டே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. ஓகே, இல்லாட்டி போன ஃப்ரைடே? பிரியாணி. பிரியாணி. அதுக்கு முந்தின மண்டே? ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், ஓகே, இதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஜஸாக்கல்லா ஹை முஃப்லஹா. பாத்துக்கோங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா யாரு சரி ஒருத்தர் எங்களுக்கு ஏசினா, யாரு சரி ஒருத்தர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணினா, ஒரு ஃபீட்பேக் ஒன்று தந்துட்டாங்கண்டா அது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. போன வருஷம் நான் ஸ்கூலுக்கு போன டைம் எனக்கு இப்படி சொன்னாங்க. ரைட்? போன ஜனவரியில நான் ஒரு வெட்டிங்க்கு போன டைம் எனக்கு இப்படி பேசினாங்க. நான் சின்ன வயசுல இருக்க போக்கல எங்கட வாப்பா என் நானாவை மட்டும்தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு வாங்கி தர மாட்டாரு. நான் சின்ன வயசுல இருக்க போக்கல என்னை ஒருத்தரும் கணக்கு எடுக்கல.
இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குது? யாருக்கு சரி சொல்லலுமா? இதெல்லாம் எப்படி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு சிஸ்டர்ஸ்? இங்க எல்லாருக்கும் பேசலும் சிஸ்டர்ஸ் ப்ளீஸ். யாருக்கு சரி சொல்லலுமா? அது இதெல்லாம் எங்களுக்கு ஆழமா பாதிச்சிருக்கும் அவங்கள. அது ஆழமா பாதிச்சிருக்கும் அவங்கள. அதனால மறக்க முடியாது. வெரி குட். அது ஆழமா பாதிச்சதால மறக்க முடியாது. எஸ், வெரி குட். பாருங்க, ஜஸாக்கல்லா சிஸ்டர். எங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை, ரைட்? நல்ல விஷயங்களை கூட எங்களுக்கு சில நேரம் ஞாபகம் இல்லை. ஆனா நெகட்டிவா ஒரு கமெண்ட், ஒரு ஃபீட்பேக் வந்த உடனே அது மனசுல அப்படி ஆழமா போட்டு பதிச்சிடுறேன். மனசுல என்ன செய்யறோம்டா ஆழமா நாங்க பதிக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா சிஸ்டர்ஸ், நாங்க அதுல ரெக்கார்ட் பண்ற விஷயத்த பாசிட்டிவா ரெக்கார்ட் பண்ணணும். பாசிட்டிவ் என்னது? நேர்மறையான சிந்தனைகளை நாங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு யாரு சரி ஏசுறாங்க, எங்களுக்கு அதை மன்னிக்கலாம் மறக்கலாம் வச்சுக்கொள்வோமே. அதை நாங்க அதுக்கு என்ன செய்யணும்னு தான் பார்க்கணும். அதை எப்படி நாங்க வெளியாக்குறது, எப்படி நாங்க மறக்கிறது? ஏனென்றா நாங்க அதை உள்வாங்க அதை பத்தி யோசிக்க அது ஆழமா பதியும். ஏன் எங்களோட பர்த்டே எங்களுக்கு மறக்குது இல்ல? எந்த வருஷமும் நாங்க அதை யோசிக்கிறோம், அதை பத்தி எங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன் எங்களோட சொந்த அப்படின்னா எங்களோட மாமாட டேடாட எங்களோட சிப்ளிங்ஸ்ட எல்லாரோட பர்த்டே எங்களுக்கு சம்டைம்ஸ் மறக்கும். சில நேரம் நினைவு இருக்கும், இல்ல சில நேரம் இல்ல, நல்லாவே நினைவு இருக்கும் எல்லாரோட பர்த்டே. நாங்க எது ஆழமா பதிக்கிறோமோ அது ரெப்பிட்டிவா அடிக்கடி நாங்க அதை புதுப்பிச்சு கொண்டே இருக்க போகல, அது மேல வர 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 அதோட சிந்தனை எங்களுக்கு கூடும். பாருங்க சிஸ்டர்ஸ், அந்த நெகட்டிவான சிந்தனைகளை, இப்ப அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நெகட்டிவான சிந்தனைகளை நாங்க ஆழமா பதிக்கிறோம், பாசிட்டிவான சிந்தனைகளை நாங்க உடனே மறக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த பாசிட்டிவான சிந்தனைகளை எங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை பத்தி எங்களுக்கு நிறைய கற்பனை பண்ணேன், ரைட்? அதை பத்தி நாங்க நிறைய யோசிக்கிறவங்களா இருக்கணும். இப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் இப்ப அடிக்கடி நகம் கடிக்கிறவங்க இருப்பீங்க, ரைட்? அடிக்கடி ஒரு துண்டை வச்சு சுத்தி கொண்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. இவங்க எல்லாம் யாருன்னு நாங்க ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்டா, இவங்களோட மனசுல சின்ன வயசுல இருந்து சில கஷ்டங்களை வருத்தங்களை சுமந்து கொண்டு இருக்கிற ஆட்கள். ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களை சுத்தி இருக்குது, அதனாலதான் இவங்க இந்த மாதிரி வேலையில செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்று இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு. அப்ப நாங்க இந்த சப்கான்சியஸ் மைண்ட கணக்கெடுக்காம, அதை பத்தி யோசிக்காம, கான்சியஸ் லெவல்ல இப்ப உள்ள லெவல்ல நாங்க வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னா எங்களோட லைஃப்ல எப்பவுமே எங்களுக்கு நிம்மதியா இருக்காது. ஏனென்றா நாங்க எவ்வளவுதான் நிம்மதியா இருக்க ட்ரை பண்ணினாலும் எங்களோட ஆள் மனசுல உள்ள சில கசப்பான விஷயங்கள் எங்களையே முன்னுக்கு வர விடாது. அதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க சிஸ்டர்ஸ். ஒரு சின்ன ஒரு காயம் என்று வச்சுக்கொள்வோமே, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காயம் ஒன்று இருக்குது. இப்ப நாங்க டாக்டர் கிட்ட போறோம், மருந்து போட. அப்ப நர்ஸ் என்ன செய்வாங்க? அதை நல்லா தொடச்சி ஃபுல்லா கிளீன் பண்ணி தான் மருந்து போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏழுமே மேலோட்டமா ஒரு மருந்தை போட்டு மேலோட்டமா ஒரு மருந்தை போட்டு ஒரு பிளாஸ்டர் பண்ணி அனுப்பிடுறது இல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கடா, எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வருத்தம் என்று, ஆனாலும் ஃபுல்லா கிளீன் பண்ணி மருந்து போடாட்டி அந்த புண்ணு உங்களுக்கு ஆறாது. அதே மாதிரிதான் சிஸ்டர்ஸ், எங்க அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இல்லாட்டி அன்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சு இருக்கிற சில கசப்பான விஷயங்கள், இது எல்லாமே எங்களுக்கு மறக்காது. அதை நாங்க ஃபுல்லா கிளீன் பண்ணாட்டி, அதை ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். நாங்க பார்ப்போம் அதுக்கு என்ன செய்யணும். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் சிஸ்டர்ஸ். இது எல்லாமே நீங்க இன்னும் போய் ஆழமா பதிக்கணும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லுவேன், ரைட்? அப்ப பாருங்க, ஒரு டிரைவர் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயணம் போகல, அவரு கான்சியஸ் லெவல்ல டிரைவ் பண்ணுவாரு. எப்படி? மேலோட்டமா இங்கால போகணும், ரைட்டுக்கு டேர்ன் பண்ணணும், லெஃப்ட்டுக்கு திரும்பணும், ஸ்ட்ரெயிட்டா போகணும், லேர்ன் பண்ணுவார். இதே
4-5 தடவை பெய்த்து பலவ போக்கள் என்ன செய்வாருண்டா டிரெக்டா ஒன்றும் யோசிக்க மாட்டாரு, பெய்த்திருவார். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செய்ய போக்கல தான் எங்களுக்கு அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அவ்வளவுமே பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு போறது சரியான ஈஸியா இருக்கும். நாங்க லெஃப்ட்டுக்கு போங்க, ரைட்டுக்கு போக தேவையில்லை. சம்டைம்ஸ் நாங்க அங்க போயிட்டு முடிஞ்ச பிறகு யோசிப்போம், இவ்வளவு சுருக்க நாங்க வந்துட்டோமா, எப்படி வந்து. இப்போ ஓகே, டிரைவ் பண்ணாதவங்க நாங்க இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் டிரைவ் பண்றேன், நீங்கள் நிறைய பேர் டிரைவ் பண்ணிக்க மாட்டீங்க, ரைட்? நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க காலேஜுக்கு வரப்போக்கல உங்களுக்கு தூரம் மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் வரப்போக்கல நீங்க யோசிச்சு தான் வருவீங்க. தேர்ட் டைம் கொஞ்சம் சிம்பிளா வந்துடுவீங்க. இதே நீங்க வழக்கமா ஒரு இடத்துக்கு வாரேண்டா நீங்க வந்ததே உங்களுக்கு தெரியாம இருக்கு. இது எப்படி ஏண்டா எங்கால இந்த விஷயம் நடக்குதுண்டா எங்கட சப்கான்சியஸ் மைண்டால. நாங்க என்ன செய்யணும்டா சிஸ்டர்ஸ், அதுல நல்ல விஷயங்களை நாங்க பதிச்சுக்கணும். இப்ப சம்டைம்ஸ் நாங்க யோசிப்போம், எக்ஸாமுக்கு படிக்கிறது எல்லாமே எங்களுக்கு நினைவு வருது இல்லையே, நாங்க இவ்வளவு குருவான ஓதுறோம் எங்களுக்கு பாடமாகுது இல்லையே, நாங்க இவ்வளவு மெமரைஸ் பண்றோம் எங்களுக்கு நிக்குது இல்லையே, இந்த மாதிரி நாங்க யோசிக்கிறோம். அப்ப பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, இது எங்கால பேத்து எங்களுக்கு லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. நாங்க பாடமாவது இல்லையே இல்லையே இல்லையேன்னு சொல்றது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு ஆழமா பதியுது. ஆழமா பதியறதால அது எங்களுக்கு பாடமாக்கிறதுக்கு விடாம இருக்குது. நாங்க எப்படி பாடமாக்க ஸ்டார்ட் பண்ணணும்டா, ரைட்? எல்லாருமே தெரியும் எப்படி துவா கேட்கணும், அதை பத்தி எல்லாம் பண்ண வரல. ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ். அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. மாஷா அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு போதிய அளவு அதுக்கு நாலேஜ் இருக்குது, ரைட்? அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், அப்ப நாங்க அந்த நினைக்கிற எண்ணங்களை, எஸ் எனக்கு நல்ல பாடம் ஆகுது, நான் அழகா பாடமாக்குறேன், என் மைண்ட்ல நல்லா பதியுது என்று நாங்க பாடமாயிக்கொண்டு எங்களோட எஃபர்ட்டை மட்டும் நாங்க 100% போட்டோம் வேண்டாம், ரைட்? எங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்து தரும். இதை நாங்க நம்புவோம். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் படிக்க போக்குள்ள கஷ்டமா இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் உங்களோட இன்ஸ்டிடியூட்ல வந்து ஃபிக் இருக்கும், எத்தனையோ பாடங்கள் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த பாடம் சரியான கஷ்டமா இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா, அதுக்கு நீங்க போன பிறகு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி அது ஈஸியா இருக்கும் என்றா, நீங்க அதை ஈஸியா நினைக்கணும். நீங்க எந்த அளவு ஈஸியா விஷயங்களை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே அது கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்து தரும். நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்ஷா அல்லாஹ், கேட்டுக்கோங்க. ஓகே, யாருக்கு சென்சர் டவுட்ஸ் இருக்குதா சிஸ்டர்ஸ்? எனி டவுட்ஸ்? இல்ல மேடம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைமா. இல்லாட்டி இது ஓகேயா? இதை பத்தி இன்னும் சிம்பிளா சொல்லணுமா, இல்லாட்டி எல்லாருக்கும் விளங்குதா? ஹலோ, சொல்லிடுங்கம்மா. சொல்லுங்க இதுவரை மேடம். சொன்னதுக்கு இது ஓகேயா? இன்னும் சிம்பிளா சொல்லணுமா, இல்லாட்டி விளங்குதா சிஸ்டர்ஸ்? ஓகே, இப்ப இதுவரை சொன்னது கொஞ்சம் சிம்பிளா சொல்லிடுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா புரியுது. ஓகே சிஸ்டர்ஸ், இப்போ உங்களுக்கு போ இன்னும் விளங்கு, ரைட்? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். பாருங்க சிஸ்டர்ஸ், ஒரு ஹியூமன் பிஹேவியர், அவங்களோட நடத்தைகள் எப்படி மாறுதுண்டா அவங்களோட அன்கான்சியஸ் மைண்ட்ல, ஆள் மனசுல இருக்கிற சில சிந்தனைகள், சில மெமரிஸ், சில தாட்ஸ், ரைட்? இந்த மாதிரி சில தூண்டுதல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆள் மனசுல உள்ளதால தான் அது எங்களோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படின்னா சிஸ்டர்ஸ், நான் சொல்றேன், திரும்ப கேட்டுக்கோங்க. இப்ப நாங்க நடந்து கொண்டு இருக்கிறோம், இப்ப நாங்க திடீரென்று கோபப்படுறோம், எதுக்கண்டே இல்லாம கோபப்படுறோம். இப்ப நடக்கிற ஒரு விஷயத்தால நாங்க கோபப்படுறோம். அந்த கோபம் எங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுண்டா, எங்களுக்கு எப்பவோ நடந்த ஒரு சிந்தனை, எப்பவோ நடந்த ஒரு சம்பவத்தால தான் எங்களுக்கு அந்த கோபம் வந்துச்சு. அந்த கோபம் வர காரணம் எங்களுக்கு அந்த நடந்த சம்பவம்
டக்குன்னு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து லிங்க் பண்ணி விட்டுரும் கான்ஷியஸ் மைண்டோட. எங்களை ஆள் மனசோட நாங்க டக்குன்னு எங்களுக்கு யோசிச்சு பார்ப்போம். இதனால தான் எங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது. எங்களோட பழைய ஒரு சம்பவம் எங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப நாங்க எப்படி அதை இல்லாம ஆக்குறது? சின்ன வயசுல நடந்திருக்கும் எங்களுக்கு, இல்லாட்டி ஒரு அளவான ஏஜ்ல எங்களுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும். இது எல்லாமே சில கசப்பான மெமரிஸ், கசப்பான சம்பவங்களை நாங்க ஆள் மனசுள்ளுக்கு இருந்து எப்படி எடுத்து போடுறது? இதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யணும்ன்றது பார்ப்போம். ஓகே, எல்லாருக்குமே தெரியும் இன்னமல் ஆமாலும் பின்னியா, எங்களோட என்ன படித்தான் எங்களோட வாழ்க்கை போகும். நாங்க எதை என்றமோ சிஸ்டர்ஸ், அதுவா தான் எங்களோட வாழ்க்கை போகும். நாங்க நல்லதாவே நினைச்சு கொண்டு இருந்தோம்னா எங்களோட லைஃப் வந்து நல்லதா போகும். ஆனா எங்களோட லைஃப் அழகா இருக்கணும்டா சிலவங்க நினைப்பாங்க நிறைய காசு தேவை, நிறைய மணி தேவை, ரைட்? சிலவங்க நினைப்பாங்க பெரிய ஒரு வீடு வாசல் இருந்தா எங்களுக்கு நிம்மதியா இருக்கேன். சிலவங்க நினைப்பாங்க சொந்த வீடு இருந்தா நிம்மதியா இருக்கேன். சிலவங்க நினைப்பாங்க மேரி பண்ணினா நிம்மதியா இருக்கேன். சிலவங்க நினைப்பாங்க எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நிம்மதியா இருக்கேன். சிஸ்டர்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களோட லைஃப்ல நாங்க இதுவரைக்கும் தேடுற ஒவ்வொன்றும் எங்களுக்கு கிடைச்சு கொண்டு தான் இருக்குது. கிடைச்சாலும் எங்களுக்கு நிம்மதி கிடைச்சிச்சா? எங்களோட லைஃப்ல நாங்க தேடுற ஒன்றொன்றும் கிடைச்சு கொண்டு இருக்குது, ஆனா எங்களுக்கு நிம்மதி கிடைச்சிச்சா? நிம்மதி என்றது மனசுல இருக்குது. அது எங்களோட எண்ணங்களை பொறுத்தது. எவ்வளவுதான் எங்களோட லைஃப்ல நாங்க நினைக்கிற மாதிரி அதை விட பன்மடங்கு எங்களுக்கு கிடைச்சாலும் நிம்மதி, சாரி, பொருளோ பணமோ, நிம்மதி இருக்குது எங்களோட மனசுல, ரைட்? இந்த நிம்மதி கிடைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா சிஸ்டர்ஸ், எங்களோட எண்ணங்கள், எங்களோட இன்டென்ஷன், எங்களோட நீயா, இதை நாங்க வந்து பாசிட்டிவான முறைக்கு வச்சுக்கொள்ள பழகணும். பாசிட்டிவ்ன்றது வந்து நேர்மறையான எண்ணங்கள். யாரு சரி ஒருத்தரை பத்தி எங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வருதா? எக்ஸாம்பிள், இப்ப இது வந்து நான் நெகட்டிவ் தாட்ஸை பத்தி நான் பேசல, சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி பேசுறேன். இப்ப எக்ஸாம்பிள், எங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ஒன்று வருது என் ஃப்ரெண்டை பத்தி. ஃப்ரெண்ட் டெய்லி என்னையோட அழகா பேசுவா, ஃப்ரெண்ட் டெய்லி என்னையோட சிரிப்பா. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் என்னையோட சிரிக்கவே இல்லை, பேசவே இல்லை. இப்ப என்ன தாட் எப்படி இருக்கு? அவ சரியான மாதிரி கோபமா இருக்கிறா, இல்லாட்டி அவ என்னைய கண்டும் காணாத மாதிரி இருக்கிறா, இப்படியா நாங்க நினைப்போம்? எஸ், கட்டாய நினைவு வரும். அவ முந்தைய மாதிரி இல்ல, இப்ப அவ வந்து சரியான கோவப்படுறா, என்னையோட அவக்கு கோபம் வருது. இந்த மாதிரி நாங்க நெகட்டிவா நினைப்போம். ஆனா ஒழுங்கா எங்களோட தாட்ஸை பத்தி நாங்க ஒழுங்கா புரிஞ்சு கொண்டோம்டா சிஸ்டர்ஸ், நாங்க நினைப்போம் இன்னைக்கு அவளுக்கு ஏதோ ஒரு கவலை, இன்னைக்கு அவட மனசுல ஏதோ ஒரு கவலை ஒன்றை பத்தி அவ யோசிச்சு கொண்டு இருக்கிறா. இல்லாட்டி வீட்டுல சம்டைம்ஸ் அவக்கு ஏதோ ஒரு அவக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால அவ கவலையா இருக்கிறா என்று சொல்லி நாங்க யோசிப்போம். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகுதோ, அந்த பாசிட்டிவா நாங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அந்த அளவு எங்களோட வாழ்க்கை வந்து அழகான முறைக்கு மாறும். என்ன காரணம் என்றா, எங்களோட தாட்ஸ் மாற போக்கல, எங்களோட எண்ணங்கள் மாற போக்கல போகும்போது எங்களோட பிஹேவியர் மாறும், ரைட்? பிஹேவியர் மாறும் போது, அப்படி என்றா எங்களோட நடத்தைகள் மாறும் போது எங்களோட ஆக்ஷன்ஸ் மாறும். அப்ப பாருங்க, எங்களோட ஒரே ஒரு சிந்தனையால எங்களோட நடத்தை மாறுது, எங்களோட ஆக்ஷன்ஸ் மாறுது, நாங்க செய்யற இதுவெல்லாம் மாறுது. இதே நாங்க பாசிட்டிவான சிந்தனையா சிந்திச்சு கொண்டோம்டா எங்களோட எண்ணங்கள் அது பாசிட்டிவாகவே இருக்கும். இதுக்காக நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவோம். எப்படி கஷ்டப்படுறது? ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், இதை பாருங்க, இது வந்து ஐஸ்பர்க் தியரி. இந்த கீழே உள்ளது வந்து எங்களோட ஆள் மனசு, இந்த கீழே உள்ளது எங்களோட ஆள் மனசு, இது ஃபுல்லா எங்களோட ஆள் மனசு தான். இது மேல உள்ளது தான் நாங்க இப்ப நான் நடந்து கொண்டிருக்கிற கான்சியஸ் மைண்ட். அப்ப நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்க மேலோட்டமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று இல்ல, எல்லாமே இந்த ஆள் மனசுல பதியப்பட்டிருக்குது. 90% ஆள் மனசுல தான் அது ரெக்கார்ட் ஆகி இருக்குது. ஓகே, இந்த ரெக்கார்ட் ஆகின விஷயத்த நாங்க எப்படி வெளியே அனுப்புறது? அது நல்ல விஷயம் என்றா அது நல்லதா பதிஞ்சு இருக்கு. இவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோமே,
இவ்வளவு நாங்க கவலைப்படுறோமே, இவ்வளவு நாங்க கோவப்படுறோமே, எல்லாமே இந்த ஆள் மனசுல இருந்து எங்களுக்கு வர விஷயங்கள் தான். அப்ப பாருங்க, இதுல தாட்ஸ், பெர்செப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் 10%, இது ப்ரீகான்ஷியஸ் நடு மனசு, இது அன்கான்ஷியஸ் எங்கட ஆள் மனசு. ஓகே சிஸ்டர்ஸ், எனி டவுட்ஸ்? யாருக்கு சரி? சரி, டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, இல்ல மேடம். அஸ்ஸலாமு அலைக்கும். chat box ல சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். எஸ் டார்லிங். ஆக்சுவலி என்னோட கிராண்ட்மா வந்து ஒரு 3 days பிஃபோர் மவுத் ஆயிட்டாங்க. பட் டேஸ் போக பட் அது ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்டில் ஒரு லோன்லினஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஓகே உங்களுக்கு புரியும் நினைக்கிறாங்க. அது எப்படின்னு? ஓகே தபாசம். ஓகே டியர், என்னடா இவ்வளவு காலம் உங்களோட இந்த கிராண்ட்மா இப்ப 3 டேஸ்க்கு முன் தான் பாஸ் ஆகிக்கிறாங்க, ரைட்? அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர், அப்ப இவ்வளவு ரைட் சின்ன வயசுல இருந்து நீங்க அவங்களோட இருக்கிறீங்க. கிராண்ட்மான்னு சொல்றது வந்து மமாவை விட உங்களைய செல்லமா பார்ப்பாங்க. மமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, செல்லம் தான் மமாவும், ஆனா ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. ஆனா கிராண்ட்மான்றது வந்து நல்லாவே பாசமா இருப்பாங்க. எப்படியுமே உங்களுக்கு மறக்கிறதுக்கு வந்து ஒரு 3 months சரி போகும் அவங்கள பத்தின எண்ணங்கள் இது எல்லாமே உங்களோட மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும். அவ்வளவு அவங்க நலவு செஞ்சிருந்தா அவங்கள பத்தி நலவான எண்ணங்கள் உங்களோட மனசுல ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனா இப்படி கவலை வாரது நார்மல். ஒரே அடியா உங்களுக்கு மறக்கல, காலம் போக 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 உங்களோட மனசுல இது மறக்காது, சாரி ரியலி மறக்காது. அந்த விஷயம் உங்களோட மனசுல வந்து கொண்டே தான் இருக்கும். அவங்க செஞ்ச வேலைகள், அவங்க உங்களை எப்படி பார்த்து கொண்டாங்க, உங்களுக்கு என்ன அவங்க என்னென்ன செஞ்சு தருவாங்க, இது எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவங்களுக்காண்டி நிறைய துவா செய்யணும். அடுத்தது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க சதக்கா கொடுக்கணும், ரைட்? எப்பெல்லாம் அவங்கள நினைவு வருதோ துவா செய்யும். ஓகே, நாங்க எல்லாருமே உங்களுக்கு துவா செய்யறோம், உங்களோட மனசெல்லாம் ஈஸியாக்கி தரணும். ஓகே ரைட் தபாஸ், அவங்களோட பேர் என்னம்மா? ஜஸாக்கல்லாஹ் கைர். தபஸ்ஸும். எஸ். ஜஸாக்கல்லாஹ் Yes. கைர். நாங்க எல்லாரும் துவா செய்யறோம் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். உண்மைகள் ஜஸாக்கல்லாஹ் கைர். கவலையான விஷயம் தான், ஒரு கிராண்ட்மா பாஸ்ட் அவே, ரைட்? ஓகே, அது காலம் போக 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 என்னோட மனசு கொஞ்சம் இதாகிரும். நோ வாரிஸ், ரைட்? ஜஸாக்கல்லாஹ் ஓகே, கைர் மேம். தேங்க் யூ. பாரக்கல்லா. ஓகே, வேற யார் சென்சிட்டிவ் டவுட் இருக்குதா சிஸ்டர்ஸ்? யார் சரி பேசணுமா? ஓகே, குட். ஓகே சிஸ்டர்ஸ், அப்ப பாருங்க, inner beauty, inner power, program your subconscious. இந்த சப்கான்ஷியஸ நாங்க ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சு கொண்டோம்டா எங்களோட லைஃப்ல எங்களுக்கு எதுவுமே சாதிக்கலும், ரைட்? இது ஒரு அல்லாட அற்புதமான ஒரு படைப்பு, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்ப சில நேரம் பாருங்க சிஸ்டர்ஸ், இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறார்கள், நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் வைப்பீங்க 5 o'clock. உம்மா எழுப்பி விடுங்க என்னைய, வாப்பா என்னைய எழுப்பி விடுங்க, டெடா என்னைய எழுப்பி விடுங்க, மாமா என்னைய எழுப்பி விடுங்க, ரைட்? இந்த மாதிரி எல்லாம் நாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நாங்க நியத் வச்சு கொண்டு படுக்கிறோம்? யா அல்லாஹ் எனக்கு முழிப்பத்தா, யா அல்லாஹ் நான் வந்து 3:30க்கு எழும்போணும், நான் நிறைய படிக்க இருக்குது. எத்தனை பேர் நாங்க எல்லாம நம்பாம எங்களோட மைண்டுக்கு சொல்லிட்டு படுக்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு முழிப்பத்தாண்டு. இதுதான் எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்ப இதை நாங்க ரீப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சு கொண்டோம்டா சிஸ்டர்ஸ், எங்களோட லைஃப்ல வந்து எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஈஸியா கொண்டு வந்துடும். ஏனென்றா இது வந்து இஸ்லாத்தோட நிறைய கனெக்ட் ஆகுது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இஸ்லாத்தோட நிறைய கனெக்ட் ஆகுது. இப்ப நான் ஒரு ஆலிமா இல்ல, எனக்கு கொஞ்சம் இதுவரை பத்தி தெரியும், தெரியாண்டு இல்லை. நான் ஒரு 2 years ஆன்லைன்ல ஆலிமா கோர்ஸ் வந்து செஞ்சிருக்கிறேன். ஆனா எனக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்டா தெரியா, உங்களுக்கு எப்படியோ தெரியா, எனக்கு கம்ப்ளீட்டா தெரியா. யார் சரி தெரிஞ்சவங்க இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி சரி ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் செல்லுங்க. அப்ப சிஸ்டர்ஸ், இந்த ஆள் மனசு நாங்க எப்பவுமே பாசிட்டிவான முறைக்கு, நேர்மறையான முறைக்கு வச்சுக்கொள்ளத்தான் நாங்க பார்க்கணும். எங்களுக்கு ஒரு கவலை வருதா,
ரைட்? எங்களுக்கு ஒரு ஜெலஸ் வருதா, பொறாமை ஒன்று வருதா மனுஷரை பத்தி? எங்கட மனசுக்கே நாங்க கேட்கிறவங்களா இருக்கோம். ஏன் எங்களுக்கு பொறாமை வருது அவ பத்தி? அவ வந்து 20 ஜூஸு கம்ப்ளீட் பண்ணிட்டா, ரைட்? இவ 15 ஜூஸு கம்ப்ளீட் பண்ணிட்டா. நான் இன்னமுமே 5 ஜூஸுல இருக்கிறேன். எனக்கு ஏன் பாடம் வருது இல்ல? ஆனா ஸ்டடீஸ் விஷயத்துல எங்களுக்கு வந்து அதுல பொறாமப்படுறதுக்கு அனுமதி இருக்குது, இல்லைன்னு இல்ல. சம்டைம்ஸ் இந்த பொறாமை என் ஃப்ரெண்ட் எனக்கு எதிரியா மாத்திரக்கூடாது. அவ விட நாங்க ஓதோணும் என்றது ஓகே, அதுல அனுமதி இருக்குது. ஆனா அவ வந்து என்ன ஒரு விரோதியா பாக்குற அளவுக்கு ஒரு கோபம் ஒண்ணு என்ன மனசுல வரக்கூடாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, ஓகே அவக்கு அல்லாஹ் வந்து அப்படி பாடமாக்குற டேலண்ட கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ட்ரை பண்ணுவோம். எங்களையால ஓதேடும். எக்ஸாம்ஸ் வருது, நாங்க ஏன் யோசிக்கணும்? நாங்க படிக்கிறத ஃபுல்லா எஃபர்ட் போட்டு படிப்போம். இப்ப இன்றைய கூட நான் ஸ்கூலுக்கு போனேன் ப்ரெசன்டேஷனுக்கு மார்னிங். போன டைம் சிலவங்க சரியான ஒரு கிரேட் 10 இருக்கிற கேர்ள்ஸ் கவலையா இருந்தாங்க. சில கேர்ள்ஸ் என்னன்னு கேட்டா, இல்ல மிஸ் என் மார்க்ஸ் போதா, நான் எப்படி எக்ஸாம்ல பாஸ் ஆக போறேன், நான் ஓ லெவல் எடுத்து நான் என்ன செய்ய போறேன், என் மார்க்ஸ் போதா. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இவங்கட 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 எல்லைகளை டெஸ்டினேஷன் இவங்களே தீர்மானிச்சு கொள்றாங்க. எனக்கு ஓ லெவல்ல ரிசல்ட்ஸ் வராது, என்னால சாதிக்கலாம், எனக்கு படிக்கலாம், இவங்களே தீர்மானிக்கிறதால இவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு அது அப்படியே பதிஞ்சிடும். எஸ், எனக்கு இதை செய்யலாம், நான் எவ்வளவு செஞ்சாலும் என்னால முன்னுக்கு வரையலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் பதிகிறதால இவங்களோட மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே இவங்களுக்கு குறைஞ்சிடும். இதுக்கு நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ்? எங்களோட மனசுல, எங்களோட ஆள் மனசுக்கு கேட்கிற மாதிரி அடிக்கடி நாங்க நிறைய விஷயங்களை நலவா பேசணும். எங்களுக்கு ஒரு மெல்லிய குரல் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கும், அது எங்களுக்கு விளங்காது. அதுதான் எங்களோட ஆள் மனசு. இப்ப நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க போக்குல பாருங்க, உங்களோட இன்னர் வாய்ஸ் பேசிக்கொண்டே இருக்கும். அதுதான் எங்களோட இன்னர் பவர் நாங்க செல்லணும். அப்ப அந்த இன்னர் வாய்ஸ எந்த அளவுக்கு நாங்க பாசிட்டிவா கொடுக்கிறோமோ அந்த அளவு எங்களோட ஆள் மனசு வந்து அழகா இருக்கும். இப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கும் தானே? இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல, உங்களுக்கு எல்லாம் ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கும். அலிமாவாகணும் வேண்டி இருக்கும், குவான கம்ப்ளீட் பண்ணணும் வேண்டி இருக்கும், இதை பாடத்தை ஃபுல்லா முடிக்கணும் வேண்டி இருக்கும், இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எடுக்கணும் வேண்டி எல்லாமே இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் சிம்பிளான விஷயம் என்னண்டா, எங்களோட ஆள் மனசை எங்களோட கைக்குள்ளுக்கு போட்டுக்கணும். அந்த ஆள் மனசை கையுள்ளுக்கு போடுறா என்ன செய்யணும்? எங்களோட எண்ணங்களை நாங்க சீராக்கி வச்சுக்கணும். இதுக்குத்தான் இன்னமல் அவமாடு பின்னியாண்டு சொன்னோம். எங்களோட இன்டென்ஷன் படித்தான் எங்களோட லைஃப் அமையும். எங்களோட இன்டென்ஷனை நாங்க வந்து அழகான முறைக்கு வச்சுக்கணும், பாசிட்டிவான முறைக்கு வச்சுக்கணும். பாசிட்டிவ்னா நேர்மறையா. யாரு சரி பத்தி எங்களுக்கு ஒரு தவறா ஒரு எண்ணம் வருதா, ஓகே அதை நாங்க பாசிட்டிவா மாத்த பழகிக்கொள்ளணும். எஸ், இன்னைக்கு அவக்கு கவலையா இருக்கும், அதுதான் இன்னைக்கு அவ என்னையோட பேசல. இப்ப எக்ஸாம்பிள், இதுல வந்து லேடிஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கும், சம்டைம்ஸ் பெரிய கேர்ள்ஸும் இருப்பாங்க. நீங்க மகள்கிட்ட ஒரு வேலையை சொல்றீங்க, ரைட், இதை இன்னைக்கு செஞ்சு வைங்க. சம்டைம்ஸ் அவ செய்யாம இருப்பா. அப்ப நாங்க உடனே அதை கோவிச்சு, சம்டைம்ஸ் நாங்க பிள்ளைகளுக்கு அடிச்சு, அப்படி இல்லாம அவங்கள்ட்ட பத்தி கேட்கலும் எங்களுக்கு, ஏன் இந்த நீங்க வேலையை செய்யல, இன்றைக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு. அப்ப அங்கனைக்கே ஷேப் ஆகிடும். அது இல்லாம நாங்க வந்து என்ன செய்யறோம்டா, இந்த விஷயங்களை எங்களோட மனசுள்ளுக்கு போட்டுக்கொள்றோம். எஸ், இவ்வளவு சொல்லி அந்த வேலையை அந்த மகள் செய்யல, இதனால அவளோட எனக்கு ஒரு சின்ன ஒரு கோபம் ஒன்று இருக்குது. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பேத்து எங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய 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 சிஸ்டர்ஸ், எங்களுக்கு லைஃப்ல எந்த நேரமும் ஒரு வெறுப்பா இருக்கும், ஒரு கோபமா இருக்கும், அடிக்கடி அழுகவாரமா இருக்கும், என்னடா லைஃப் மாதிரி இருக்கும், வாழ்க்கையே வெறுக்குது என்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி இல்லாம எங்களோட லைஃப்ப நாங்க அமைதியா, காமா, பீஸ்ஃபுல்லா, பியூட்டிஃபுல்லா வச்சுக்கணும். எங்களோட ஆள் மனசை நான் வந்து கிளியரா வச்சுக்கணும். ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் அதுக்கு என்ன செய்யறது. ஓகே, ஹவு டு ரிவைவ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்.
இப்ப பாருங்க, இந்த வாய்ஸ் கிளியரா சிஸ்டர்ஸ் கேக்குதா? மேடம் கிளியர் ஆயிட்டு. ஓகே, இப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இப்போ ஒரு போட் ஒன்று இருக்கு எக்ஸாம்பிள். இந்த போட்டை நான் முன்னுக்கு பேசிக் கொண்டே இருக்கிறேன், ரைட்? இப்ப நான் முன்னுக்கு போறேன், ரோ பண்ணி முன்னுக்கு பேசிக் கொண்டு இருக்கிறேன். எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்வோம், பின்னுக்கு இருந்து, ரைட், பின்னுக்கு இருந்து ஒரு 4-5 பேர் போட்டை இழுத்தா எனக்கு முன்னுக்கு போவேலுமா? 4-5 பேர் எங்களோட போட்டை பின்னுக்கு இழுத்தா நான் எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் போவேலுமா? இல்ல. பாருங்க சிஸ்டர்ஸ், இதே மாதிரி தான் எங்களோட லைஃப். நான் மேல காட்டிக்கிறேனே 5%, இது எங்களோட கான்சியஸ் மைண்ட். பின்னையும் காட்டிக்கிறேன் பாருங்க 95%, இது எங்களோட சப்கான்சியஸ் மைண்ட். ஏன் எங்களுக்கு முன்னுக்கு போயிடாத காரணம் என்ன? நாங்க சின்ன வயசுல எங்களுக்கு யாரு சரி ஃபீட்பேக் தந்திருப்பாங்க. ஓ ப்ளீஸ் ஒருத்தர் ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. யாரும் ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரைட், அதே மட்டும் கொஞ்சம் டிலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, நோ வரிஸ். பாருங்க சிஸ்டர்ஸ், சின்ன வயசுல எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தந்திருப்பாங்க. உன்னையால ஏலா, உன்னால செய்ய இயலா, உன்னால நானாவ மாதிரி படிக்க இயலா, உன்னால தாத்தாவ மாதிரி செய்ய இயலா, உண்ட இவ்வளவுதான் உண்ட அறிவு. இந்த மாதிரி சில சில வார்த்தைகளை நாங்க கேட்டு வளர்ந்தவங்களா இருந்திருப்போம். ஏனென்றா எல்லா பேரண்ட்ஸுமே, சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவுதான் நலவு செஞ்சாலும் நலவை சொல்ல மாட்டாங்க. பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க எந்த அளவு எங்களோட சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நாங்க முன்னுக்கு நோக்கி போனாலும் இந்த போட் மாதிரி பின்னுக்கு இருந்து அவங்க சொன்ன சில வார்த்தைகள் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். அது எங்கால வருதுண்டா, எங்களோட சப்கான்சியஸ் மைண்டால வரும். இதுக்கு நாங்க என்ன செய்யறது? இதுக்கு ஒரே ஒரு வரி இல்ல சிஸ்டர்ஸ், எத்தனையோ வழி இருக்குது. இப்ப நீங்க யோசிக்க கூட, ஓகே ஆள் மனசு ஆள் மனசு ஆள் மனசு, சப்கான்சியஸ் மைண்ட் என்றீங்க. இதுல உள்ளது எப்படி கிளியர் பண்றது? நான் எப்படி என் லைஃப்ல வந்து கோல் அடையிறது? சக்சஸ்ஃபுல்லான லைஃப் நான் எப்படி நோக்கி போறதுன்னு யோசிப்பீங்க. எஸ், அதுக்கு தான் பெஸ்டா எங்ககிட்ட ஒரு மெடிசின் இருக்குது, மைண்ட்ஃபுல்னஸ். ரைட், எனக்கு தெரியா இது எத்தனை பேர் செய்யறீங்கன்னு. உங்களோட இன்ஸ்டிடியூட்ல வந்து மைண்ட்ஃபுல்னஸ் இருக்குதோ தெரியா? இதுக்கு நாங்க இன்னும் ஒன்று சொல்லுவோம், மெடிடேஷன். ரைட், இவங்க எப்படி கையை வச்சிக்கிறது வந்து இது இஸ்லாமிக் வேலை, எனக்கு என்னன்னு தெரியா. இது என்னமோ முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியா சரியாது. ஆனா மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்றது ப்ரெசன்ட் மோமெண்ட்ல நாங்க இருக்கோம். ப்ரெசன்ட் மோமெண்ட்ன்றது சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி கீழே இருந்தாலும் சரி, இல்லாட்டி சேர்ல இருந்தாலும் சரி, பெட்ல இருந்தாலும் சரி, கொஞ்சம் நாங்க எங்களோட மூச்சை கவனிக்கிறவங்களா இருக்கணும். எங்களோட மூச்சை நாங்க கவனிக்கும் போது எங்களோட தாட்ஸ், எங்களோட எண்ணங்கள் ஸ்டாப் ஆகும். எங்களோட எண்ணங்கள் ஸ்டாப் ஆகும் போது என்ன நடக்கும் என்றா, எங்களோட அறிவு திறன் கூடும். என்னன்னா நாங்க அப்படியே காம் ஆகிடுவோம். திரும்பவும் கேட்டுக்கோங்க, மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லுவோம், இல்லாட்டி மெடிடேஷன் என்று சொல்லுவோம். மெடிகேஷன் இல்ல, மெடிகேஷன் மருந்து குடிக்கிறது, மெடிடேட் பண்றதுன்னு சொல்லுவோம். மெடிடேஷன் என்றது அமைதியா இருக்கிறது, அமைதியா கண்ணை மூடி அமைதியா ஒரு இடத்துல இருக்கிறது. சம்டைம்ஸ் எங்களோட வீட்டுல வந்து சத்தமா இருக்கும், நாய்ஸியா இருக்கும். நோ வரிஸ், கண்ணை மூடி அந்த நாய்ஸிய மட்டும் நாங்க கேட்கணும். அப்ப எங்களுக்கு அந்த சிந்தனை வராது. கண்ணை மூடி அந்த நாய்ஸி, அப்படி ஏண்டா புள்ளைகள் கத்துறதா இருக்கட்டும், வேற யார் சரி பேசுற சத்தமா இருக்கட்டும், இதை ரசிச்சு கொஞ்சம் கேட்டு பாருங்க. சரி, பேர்ட்ஸ் கத்துறதா இருக்கட்டும், ஃபேன் சத்தம், இதுவரை நாங்க கேட்கிறவங்களா இருந்தோம்டா நாங்க அந்த கொஞ்ச நேரத்துக்கு எங்களோட தாட்டை நாங்க ஸ்டாப் பண்றோம். அப்ப இதனால எங்களோட மனசு வந்து காம் ஆகும். மனசு எந்த அளவுக்கு காம் ஆகுதோ அந்த அளவுக்கு எங்களோட லைஃப்ல ஒரு நிம்மதி எங்களுக்கு கிடைக்கும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து எங்களுக்கு எப்பவுமே செய்யணும். இன்னும் ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்லி தரேன் சிஸ்டர்ஸ். மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்றது வந்து ப்ரெசன்ட் மோமெண்ட்ல, ரைட்?
எங்களோட மனசை வந்து ஒருமுகப்படுத்தி இருக்கிறது. சில நேரம் பாருங்க, நாங்க குக் பண்ணி கொண்டே இன்னும் ஒன்று யோசிப்போம், ரைட்? டீ குடிச்சு கொண்டே நாங்க இன்னும் ஒரு வேலையை செய்வோம், போனை ஸ்க்ரால் பண்ணிக்கொண்டே நாங்க இன்னொரு வேலையை செய்வோம். அப்படி இல்லாம ஒரு நேரத்துல ஒரு வேலையை 7 மண்டா செய்யுங்க. சில நேரம் பிஸி ஆனவங்க 2 3 செய்யத்தான் வேணும். அதை மைண்ட்ஃபுல்னஸ் தான் நாங்க செய்யணும். ரசிச்சு கொண்டு செஞ்சோம்னா எங்களுக்கு டயர்ட் விளங்காது, ரைட்? ரசிச்சு கொண்டு செஞ்சோம்னா எங்களுக்கு டயர்ட் விளங்காது. ஓகே சிஸ்டர்ஸ், நாங்க இதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று செய்வோம். எல்லாரும் கண்ணை மூடி சும்மா உங்களோட காலுக்கு மேல இந்த மாதிரி கையை வைக்க அவசியம் இல்லை. இருந்து கொண்டு இருக்கிறவங்களும் சரி, பெட்ல இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் உங்களோட கையை வச்சுக்கோங்க. நாங்க ஒரு விஷுவலைசேஷன் ஒன்று செய்வோம். ஓகே, விஷுவலைசேஷன் செய்யறது வந்து எங்களோட மனசை சரியான அமைதிப்படுத்தும். அது ப்ரெசன்ட் மோமெண்ட்ல எங்களுக்கு கொண்டு வந்து தரும், ரைட்? பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க வந்து எவ்வளவு தான் எங்களோட பில்டிங்கை ஸ்ட்ராங்கா கெட்டினாலும் அதுல அஸ்திவாரம் என்று சொல்லுவோம் தானே, கரெக்ட்? ஃபவுண்டேஷன். அது வந்து வீக்கா இருந்தா பில்டிங்கே உடையிற அளவுக்கு அது அதிரும். என்ன காரணம்னு அந்த அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங் இல்லை. அதே மாதிரி தான் நாங்க எவ்வளவு தான் படிச்சாலும், நாங்க எவ்வளவு தான் தொழுதாலும், நாங்க எவ்வளவு தான் ஓதினாலும் எங்களோட ஆள் மனசுல உள்ள கசப்பான சில எண்ணங்கள் எங்களை விட்டு மறையவே மறையாது. அதை நாங்களா எடுத்து அதை வெளியே அனுப்பணும், ரைட்? அதை நாங்க வெண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி மெடிடேஷன், விஷுவலைசேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அது எங்களுக்கு வந்து பக்குவம் கொண்டு வரும். எப்படி அந்த சிந்தனையை நாங்க இல்லாமக்குறது, எப்படி அந்த தாட்ஸ் இல்லாமக்குறது. எக்ஸாம்பிள், ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, ஒரு அம்மா 3 நாளைக்கு முன்னாடி பாஸ்டவே மவுத் ஆகிட்டாங்கன்னு சொல்லி. இது எல்லாமே ஒரு 3 monthsக்கு எங்களுக்கு சரியான கவலையா இருக்கும். அவங்கள பத்தி அடிக்கடி நினைவு வரும், அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை கண்டா நினைவு வரும், அழுக வரும். ஓகே, ஒரு 1 monthக்கு நாங்க நார்மல் ஆகிறோம். அப்படி இல்லைன்னு வச்சா ஒரு 3 months. அதை விட நாங்க அதிகமா அதை பத்தி யோசிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து லைஃப்ல நிம்மதி இருக்காது. நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். எஸ், எல்லாருமே வந்திருக்கிறோம், ஒரு நாளைக்கு போக போறோம். அவங்க முந்தி போனாங்க, நாங்களும் போவோம். ஆனா இந்த இழப்புன்றது வந்து யாராலுமே சமாதானம் சொல்ல இயல. எவ்வளவு தான் நாங்க அந்த சிஸ்டருக்கு போயிட்டு ஓகே ஓகே நோ வாரிஸ் எல்லாரும் மவுத் ஆகுறது தான் என்றாலும் அவங்களோட மனசு அந்த கவலையை விட்டு போகாது. அந்த கவலை அங்கேயே தான் இருக்கு. இது காலம் காலம் போக போக அவங்களோட கவலை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அது வந்து ஒரு மவுத்து விஷயத்துல இருந்து பாக்குறோம். இதே எங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்ப மாமி கொடுமை இருக்குது, மதினி மாண்ட கொடுமை இருக்குது, அவங்க எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்ட பிரிவு இருக்குது, சில டிவோர்ஸ் ஆன ஆக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே மனசுல கவலையோடு வாழ்றவங்க. அப்ப அல்லாஹ் தாலா எங்களுக்கு லைஃப தந்திக்கிறான் கவலையா வாழவா? கவலை யாருக்குரியது? ஷைத்தானுக்குரியது. அதுக்கு எங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஜிக்கர், தொழுவ, ரைட்? அது எல்லாம் எங்களுக்கு செய்யலும் எங்களோட கவலைக்கு. ஆனாலும் இந்த சைக்காலஜிக்கல் வேலை நாங்க சொல்றது மைண்ட்ஃபுல்னஸ், ரைட்? ஓகே சிஸ்டர்ஸ், இப்ப எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற இடத்துல அமைதியா இருங்க. ஓகே, எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற இடத்துல அமைதியா இருங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, மூச்சை ஆழமாயிடுங்க. அந்த மூச்சை மெதுவா வாயால வெளியிடுங்க. உங்களோட மூச்சை பத்தி மட்டும் கவனிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட மூச்சை எடுக்கிறது மட்டும் யோசிங்க. உங்களுக்கு கேட்குற சத்தங்கள் ஓகே, ஃபேன் சத்தம், ஏசியுடைய சத்தம், பிள்ளைகள் பேசுற சத்தம், வீட்டுல யார் சரி சிரிக்கிற சத்தம்,
அதெல்லாம் காது கொடுத்து கேளுங்க. ஓகே சிஸ்டர்ஸ், நான் இப்போ உங்களுக்கு விஷுவலைசேஷன் சொல்ல போறேன். இதுக்கு சொல்றது கைடட் இமேஜரி. யாரும் கண்ணை திறக்காதீங்க. நீங்க ஒரு கார்டன் வழியா போறதை யோசிச்சு பாருங்க. அழகா ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஒரு ட்ரெஸ் உடுத்து ஒரு கார்டன் வழியா நீங்க நடந்து போறீங்க. அது ஃபுல்லா ஃப்ளவர்ஸ், பூக்கள் நிறைஞ்சிருக்குது. அது ஒரு ஃப்ளவர் கார்டன். உங்களுக்கு விருப்பமான பூக்கள் எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கொள்றீங்க, பறிச்சு வச்சுக்கொள்றீங்க. அதை யோசிச்சு பாருங்க. விருப்பமான பூக்களை கையில எடுத்து வச்சுக்கொள்றீங்க. நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ட சத்தம் கேக்குது. அந்த வாட்டர் ஃபால் இனிமே அவங்களோட காதுக்கு கேக்குது. நீங்க அதை நெருங்கி போறீங்க. அது மெல்லிய ஒரு சத்தத்தோட சலசலன்னு அந்த ஓடுற சத்தம் உங்களோட காதுக்கு இன்னமும் இனிமையா இருக்குது. நீங்க அந்த வாட்டர் ஃபால் பக்கத்துல போயிட்டு உங்களோட காலை வச்ச உடனே உங்களுக்கு சில்லுன்னு உங்களோட உடம்பெல்லாம் ஒரு சிலிர்க்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. அந்த தண்ணி பட்ட உடனே சில்லுன்னு ஒரு சிலிர்க்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. அதை நீங்க அப்படியே உணர்றீங்க. உங்களோட கையில உள்ள ஃப்ளவர்ஸ், அந்த பூக்களை அந்த தண்ணீரை அடிச்சு நீங்க விளையாடுறீங்க. அந்த மாதிரி உங்களுடைய திங்க் பண்ணி பாருங்க. அந்த கையில உள்ள பூக்களை நீங்க தண்ணியில வச்சு விளையாடுற மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. You feel very relaxed. You feel very relaxed. Feeling happy. Feeling very relaxed. You feel happy. சரியான சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. உங்க மனசு அமைதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். Feeling very relaxed. Feeling relaxed. 10, 9, 8, 7, 6. Feeling very relaxed. 5, 4, 3, 2, 1. Deeply relaxed. Okay, sisters. மெதுவா கண்ணை திறங்க. ஓகே, யார் சரி ஒருத்தர் இதை டீப்பா ஃபீல் பண்ணின மாதிரி? எனிவன்? இதுக்கு நாங்க சொல்லுவோம் கைடட் இமேஜரி விஷுவலைசேஷன். யார் சரி இதை ஃபீல் பண்ணினவங்க இருக்கிறீங்களா? யார் சரி ஒருத்தர் பேசுங்க சிஸ்டர்ஸ் ப்ளீஸ். ஹலோ. சம்டைம்ஸ் இதுக்கு தூக்கம் போகும், நல்ல தூக்கம் போகும்.
எல்லாரும் தூங்கிட்டீங்களா இல்லையே? இல்லம்மா சிஸ்டர்ஸ் யார்? கேட்டுட்டு இருக்கோம். ஓகே. எப்படி இருந்துச்சு சாஜிதா? இருந்ததும்மா, எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆஹா. ரிலாக்ஸா எப்படின்னு ஃபீல் எனக்கு சொல்ல பண்ணீங்க? தெரியல. ஓகே, ஆமாம்மா, ரிலாக்ஸா ஃபீல் பண்ணீங்க, ரைட்? ஆமாம்மா. ஓகே, ஜிசாக்கல்லா. வேற யாரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணீங்க? ஒரு மனசு ஒரு அமைதியா காமா வேற யாரு ஃபீல் பண்ணீங்க? எஸ் சாரா? ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது சார். அந்த பிரீத் கான்சென்ட்ரேட் பண்ணி ரிலாக்ஸா. நீங்க சொன்ன அந்த கார்டன் எல்லாம் மனுஷங்க ஃபுல்லா 100% அந்த கார்டன் எல்லாம் தெரியல, ஒரு 50% தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஆனா அது பண்ணி முடிச்சுட்டு கண்ணை ஓபன் பண்ண உடனே நல்லா ரிலாக்ஸா இருந்தது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் சாரா. ஓகே, ஜஸாக்கல்லா. வேற யாரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணினீங்க? அல்ஹம்துலில்லா. எஸ் ரயான். ஆ, எப்படி ஃபீல்? நல்ல எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அந்த தண்ணி, அந்த பூ எல்லாம் வந்து ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமா, ஒரு நிம்மதியா அந்த இடத்துலயே இருக்கலாம்ங்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லா. ஓகே. நல்ல ஒரு ரொம்ப ரிலாக்ஸ். கண்ணு முழிக்கும் போது எனக்கு அப்படியே சிரிப்பா வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ஓகே ரயான். உண்மைக்கு அப்படித்தான் இருக்கும், ரைட்? அதுல இருந்து வெளியே வர மனம் வராது. ஜஸாக்கல்லா ரயான். வரல. ஓகே. அல்ஹம்துலில்லா. இத வந்து நாங்க இத நான் சொல்றேன் எப்படி செய்யணும் டெய்லி. வேற யார் சரி பேசுறீங்களாமா? ஓகே, வேற யார் சரி பேசுறீங்களா? எனக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. ரிலாக்ஸா இருந்துச்சா? ஓகே, வெரி குட். ஓகே, ஜஸாக்கல்லா. ஓகே சிஸ்டர்ஸ், வேற யார் சரி பேச சொல்ல ஆசைப்படுறீங்களா? கொஞ்சம் தூக்கம் போனவங்க யார் சரி இருக்கிறீங்களா? லைட்டா ஒரு தூக்கம், டயர்டா இருந்தா தூக்கம் போய்த்திரும். எனக்கு இருக்கு. ஓகே, ஓகே, குட், ரைட். இத சிஸ்டர்ஸ் பேசின எல்லாருக்கும் ஜஸாக்கல்லா ஹைர். சிலவங்களுக்கு அன்மியூட் பண்ணலான்னு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஜஸாக்கல்லா ஹை சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஐ ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட். வெரி குட். எஸ், ஐ ஃபீல் பெட்டர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். யா, ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஜஸாக்கல்லா ஹை சிஸ்டர்ஸ். மெசேஜ் பண்ணவங்களுக்கு எங்களோட மனசுக்கு நாங்க கொடுக்கிற ஆறுதல் வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ். இது அடிக்கடி செய்யுங்க சிஸ்டர்ஸ். உங்களுக்கு எவ்வளவு செய்ய இயலும். ஒரு நாளைக்கு 3 தடவையா, ஒரு நாளைக்கு 2 தடவையா, அட்லீஸ்ட் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நீங்க அப்படியே காம் ஆகிடுவீங்க. அடிக்கடி கோபப்படுறவங்களா இருந்தா உங்களோட மைண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க, நான் ஏன் அர்த்தம் இல்லாம கோபப்பட்டேன், நான் ஏன் அர்த்தம் இல்லாம கவலைப்பட்டேன், நான் ஏன் இப்படி வரி பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் என்றது உங்களுக்கே ஒரு சிந்தனை ஒன்று வரும். இதை நாங்க அடிக்கடி செய்யறவங்களா இருக்கணும். பாருங்க சிஸ்டர்ஸ், உண்மைக்குமே நாங்க அந்த வாட்டர் ஃபாலுக்கு போனோமா, காலை கழுவினமா, பூ மரத்துல பூக்களை பிச்சமா? இல்ல, நாங்க ஒன்றுமே செய்யல. அப்ப பாருங்க, எங்களோட அந்த மனசுக்கு எந்த அளவு சக்தி ஒன்று இருக்குது, அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறதுக்கு. அதுக்கான மனக்கண் முன்னுக்கு எங்களுக்கு கொண்டு வருது தானே. இதுதான் எங்களோட லைஃப், இதுதான் எங்களோட லைஃப். எங்களோட இன்டென்ஷன், எங்களோட நீயத், எங்களோட வாழ்க்கையில அமைகிற காரணம் நாங்க அந்த லைஃப அது மாதிரி பாக்குறோம். எஸ், எனக்கு ஏலா என்னால முடியாதுன்னு சொல்றேன். ஆனா முடியும் என்று சொன்னா அது கை கூடும் என்றது எங்களுக்கு இன்னும் தெரியும், சிலவங்களுக்கு தெரியும். அப்ப எங்களோட லைஃப நாங்க பார்ப்போம். சிலவங்க வந்து ஃபைனான்சியல் விஷயத்துல அப்படி ஏண்டா காசு, இப்ப இந்தியன்ஸ் நிறைய இருக்கிறீங்க. ரியலி சாரி சிஸ்டர்ஸ், என் ஸ்ரீலங்கன் தமிழ் உங்களுக்கு விளங்குதோ தெரியா? ஐ ஹோப் உங்களுக்கு விளங்குதா இருக்கும். பட் ஐம் ரியலி சாரி, எனக்கு கஷ்டம் மத்த மாதிரி பேசுறதுக்கு. ஓகே, நான் எப்படி சரி பேசுறேன், ரைட்? அப்ப பாருங்க, எங்களோட அந்த நீயத், எங்களோட அந்த வாழ்க்கையில நாங்க நினைக்கிற சில நடக்க வேண்டிய சாதனைகளை கூட ராங்கா நினைக்கிறோம். இதுதான் அது வந்து ராங் ஆகுது. நாங்க நல்லதா நினைக்கோம். எக்ஸாமா எங்களுக்கு நல்ல பாஸ் கிடைக்கும், எங்களோட எஃபர்ட்டை நாங்க பெஸ்டா செய்வோம். எங்களோட நாங்க செய்யற படிக்கிறத நல்லா படிப்போம், நாங்க டைம் எடுப்போம். அல்ல அதுக்குண்டான கூலிய தருவான்னு நாங்க நம்பிக்கையில இருக்கணும்.
ஆனா நாங்க படிக்கும் போதே எனக்கு ஏறுது இல்ல, இந்த தலைக்கு அது ஏறுது இல்ல, எனக்கு வயசு பெய்துட்டு, எனக்கு சரியான கஷ்டமா இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது, ஏன்னா மெமரி பவர்ல எனக்கு மனப்பாடம் ஆகுது இல்ல. இந்த மாதிரி சில நெகட்டிவான தாட்ஸ் எங்களோட மைண்டுக்கு நாங்க கொண்டு போய் கொடுத்து கொடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த எங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த அருள், எங்களோட அந்த மெமரி பவர், அப்படி என்றா ஞாபக சக்தியை கூட நாங்களே அழிக்கிறோம். ஞாபக சக்தியை நாங்களே அழிச்சு கொள்றோம். என்ன காரணம்? எங்களோட வார்த்தைகள், நாங்க நெகட்டிவா யோசிக்கிறது. அப்ப சிஸ்டர்ஸ், நாங்க யோசிக்கிறத நலவா நன்மையா யோசிக்கணும். அப்ப எங்களோட லைஃப் வந்து எப்பவுமே நலவா நன்மையாகத்தான் அமையும். பாருங்க, இதுக்குதான் எங்களுக்கு பெஸ்ட் மெடிசின் இருக்குது சிஸ்டர்ஸ். இந்த குர்ஆன், ஜிக்ர், தொழுவ, இது எல்லாமே இருக்குது. நாம இதை வந்து 100% மைண்ட்ஃபுல்னஸா செய்யறோமா? நாங்க தொலைபோகல என்ன யோசிப்போம்? அடுப்புல தண்ணிய வச்சுட்டு வந்துட்டேனே, புள்ளைகள் வெளியே ஓடி விளையாடுதே, ஹஸ்பண்ட் வந்து பெல் அடிப்பாரு, கேட் திறந்திருக்கியாரு, சரி வருவாங்களா? பாருங்க, எங்களோட இஸ்லாமிக் வேலை, எங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் எங்களுக்கு அல்லாஹ் 5 நேரம் தந்திருக்கிறான் தொழுக. இதை நாங்க சரியா செஞ்சாலே எங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் தான். சம்டைம்ஸ் நாங்க சலாம் கொடுத்த பிறகு யோசிப்போம், 4 ரக்காத் தொழுது முடிச்சிட்டோமா, இவ்வளவு சுருக்கையா? அப்ப நாங்க எதை யோசிச்சு கொண்டு தொழுதோம்? பாருங்க, சைக்காலஜி இப்பதான் சொல்லுது. இப்பண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு பொறவு. ஆனா அல்லாஹ் தாலா அந்த தொழுகையை கொண்டே எங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் எங்களுக்கு தந்திக்கிறோம். நாங்க இதை சரியா செஞ்சா எங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அவசியம் இல்லை. ரைட்? அந்த எண்ணத்தை சரியா வச்சு நாங்க தொழுகிறவங்களா, ஓதுறவங்களா, ஜிக்கர் செய்யறவங்களா? சம்டைம்ஸ் நாங்க எப்படி ஜிக்கர் செய்யறோம்? சுபானல்லா சுபானல்லா சுபான 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 செஞ்சு வச்சதே செய்யற முடிச்சதே தெரியா. சுபானல்லா என்று சொல்லி அதோட அர்த்தத்தோட யோசிச்சு நாங்க செய்யறோமா? அல்ஹம்துலில்லாஹ் என்று யோசிச்சு நாங்க அர்த்தத்தோட செய்யறோமா? இது எல்லாமே சிஸ்டர்ஸ் எங்களோட மனசை காம்படுத்துது, எங்களோட சிந்தனைகளை சீராக்குது. நாங்க இதை கட்டாயம் கடைபிடிக்கிறவங்கள இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, எஸ். யாருக்கு சரி சரி டவுட் சிஸ்டர்ஸ்? நாங்க மெசேஜ் பார்ப்போம். ஓகே, ஐ ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட். எல்லாருமே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் இந்த எக்ஸசைஸ். ஓகே, மோமினா, அம்ரா, நசீஹா, பரீரா, ஓகே, அனுஷா, நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு வாசிக்க டைம் இல்லை. ஓகே, ஜஸாக்கல்லா ஹை சிஸ்டர்ஸ். ஓகே, ஐ ஃபீல் வெரி ரிலாக்ஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்க. உங்களோட லைஃப்ல கஷ்டம் வரும், உங்களுக்கு விருப்பம் இல்லாத சம்பவங்கள் நடக்கலாம், இதெல்லாம் ஓகே. லைஃப் அப்படித்தான், எது சரி நடந்து கொண்டே தான் இருக்கும், டெய்லி எங்களுக்கு நடக்கும். ஆனா எங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணதுக்கு நாங்க எங்கேயும் போக தேவையில்ல. வாட்டர் ஃபாலுக்கு போக தேவையில்ல, பீச்சுக்கு போக தேவையில்ல, பார்க்குக்கு போக தேவையில்ல, எங்கேயுமே நாங்க போக தேவையில்ல. அந்த இடத்துல இருந்து கொண்டு அமைதியா நாங்க விஷுவலைஸ் பண்ணின வேண்டாம், அது அப்படியே எங்களோட கண் முன்னுக்கு கொண்டு வந்து யோசிச்சோம் வேண்டாம். சம்டைம்ஸ் நாங்க எங்களோட பேரண்ட்ஸோட ஒரு பயணம் பேத்திப்போம், ட்ரிப் பேத்திப்போம், எப்ப சரி ஒரு ஹஸ்பண்டோட போயிருப்போம், ரைட், ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்போம், ஸ்கூல் காலம், இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவத்தை வச்சு நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் செஞ்சோம் வேண்டாம், நாங்க பேத்து வந்த ஃபீலிங் அங்க கிடைக்கும். ஓகே சிஸ்டர்ஸ், இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு தரேன். எல்லாரும் யோசிங்க, ஒரு தேசிக்கா லெமன் கையில எடுங்க. எல்லாரும் எடுக்கிற மாதிரி யோசிங்க. ஒரு லெமனை கையில எடுக்கிற மாதிரி யோசிங்க. ஓகே, எல்லாரோட கையில லெமன் இருக்குது, இமேஜின் பண்ணி பாருங்க. அத நடுவால வெட்டுங்க. எல்லாரும் நடுவால வெட்டுங்க. ஓகே, வெட்டியாச்சு. ஒரு பாதி எடுத்து உங்களோட வாயில அப்படியே அந்த தேசிக்காவை புளிஞ்சு பாருங்க. எல்லாரும் அந்த தேசிக்காவை புளிங்க வாயில வச்சு. ஓகே ஓகே, எத்தனை பேர் ஃபீல் பண்ணினீங்க சொல்லுங்க சிஸ்டர்ஸ்? எத்தனை பேர் ஃபீல் பண்ணினீங்க வாய் சும்மா புளிக்கிற மாதிரி? இங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிப்பீங்க, நான் 100% ஷுவர் பண்ணுவேன். எல்லாருமே ஃபீல் பண்ணிப்பீங்க, ஒருத்தர் 2 பேர் பிஸியா இருக்கிறவங்கள தவிர. அப்ப பாருங்க, எங்கட கையில லெமன் இல்ல, கையில கத்தி இல்ல,
புலி எங்களோட வாய்க்கு வரல, ஆனா நாங்க யோசிச்சோம், அதுவா வந்துச்சு. பாருங்க சிஸ்டர்ஸ், நான் சொன்னேனே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்களோட ஆள் மனசுல நாங்க பதிக்கிற ஒவ்வொரு விஷயம் அது வந்து ரியலா மாறுது. அதுதான் எங்களோட வாழ்க்கை ஆகுது. அப்ப நாங்க ஒன்றும் செய்யாம அந்த புளிய சுவைச்சோம், ரைட்? அங்க நாங்க வாட்டர் ஃபால் போகாமலே நாங்க வாட்டர் ஃபால் போன மாதிரி ஃபீல் பண்ணினோம். இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நாங்க எதுவா மாற போறோம், நாங்க எப்படி மாற போறோம், நாங்க எதுவாவா எங்க லைஃப்ல இருக்க போறோம் என்றதை நாங்க யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரைட். ஓகே சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இவ்வளவு நேரம் பொறுமையா இது கேட்டதுக்கு. யார் சரி கொஸ்டின் இருக்குதா, கேட்கணுமா? ஓகே, என்ன ஃபோன் நம்பர் கேட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஐ ஃபீல் of course yes I felt this. எல்லாருமே அந்த புலிய வந்து ஃபீல் பண்ணினீங்க. இதே மாதிரி தான் எங்களோட லைஃப்லயும் நாங்க வந்து எதை எதை யோசிக்கிறோமோ அதுவா மாறிக்கொண்டு இருப்போம். நாங்க பாசிட்டிவா யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர்ஸ், chat பாக்ஸ்ல இந்த ஃபோன் நம்பரை போடுறேன். ரைட், யார் சார் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? எனி கொஸ்டின்ஸ்? சரி, கேட்கணுமா சிஸ்டர்ஸ்? எனக்கு வந்து டைம் இல்லாம எப்போ போட்டாலும் ரொம்ப டைம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. காலையில இருந்து நைட் வரைக்கும் நைட் நான் ஒரு 5 காலையில முடிப்பேன். நைட் தூங்குறதுக்கு ஒரு 10 இல்லை 11 ஆயிடும். ஆனா பார்த்தேன்னா ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் இருக்கு, அதை எனி விட்டுட்டு கொஸ்டின்ஸ்? நான் சரி பேசணுமா பிளான் சிஸ்டர்? பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ. ஓகே சிஸ்டர்ஸ், நாங்க இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட மீட்டிங் இன்னைக்கு நாங்க என் பண்ணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் எல்லாரையும் மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த கிளாஸை கேட்டது ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சம்டைம்ஸ் இந்தியன் முஸ்லிம்ஸுக்கு வந்து இந்த தமிழ் இந்தியா ஸ்ரீலங்கன் தமிழ் விளங்கி இருக்காது. ஐம் ரியலி சாரி. என்னடா எனக்கு வந்து அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் நான் பேசினேன், ரைட்? இன்றையில இருந்து எங்களோட நியத் நாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் இது பதிகிறதை யோசிச்சு நாங்க நடப்போம். ஓகே சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஜஸாக்கல்லாஹ் khairan kaseeran. ஜஸாக்கல்லாஹ் ஓகே ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஆமீன். பாரக்கல்லாஹ் sisters. ஜஸாக்கல்லாஹ் sister. Okay, alhamdulillah.